வெல்கம் பேக் டு யாஷிகா பிளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ எடுத்து அதுக்கு இப்ப போடுறதுக்கு தான் நேரம் வந்துருச்சு போல. அதுதான் போட்டுட்டு இருக்கேங்க. ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்ப எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு நல்லா என்ஜாயா இருக்கும் இது பார்க்கும்போது. அங்க போன உடனே நமக்கு புதுசா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கிற மாதிரி ஆஷி வந்து ஒரு ஷார்ட்ஸ்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா, டான்ஸ் ஆடிட்டு. அப்ப வந்து பாட்டுங்க தான் வந்து அவ ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. இங்கே இருக்கிறதால வேற இடத்துக்கோ வேற எங்கேயாச்சும் நம்ம போகும்போது அங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறும்போது அங்க வந்து ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு தோன்றது இல்லையா, அந்த மாதிரி தான் அங்கேயுமே பாத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸா வந்து நாங்க மாடிக்கு போயிட்டு ஈவினிங்கா இந்த மாதிரி டான்ஸ் பாட்டு இந்த மாதிரி சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். அது எப்போ போனோம்னு பாத்தீங்கன்னா நாங்க மே மாசம் லீவ் அப்போ போனதுங்க. இந்த பண்ணைக்கு இங்க அப்புறம் அந்த குடியாத்த திருவிழாக்கு அங்கெல்லாம் போயிருந்தோம் இல்லையா, கங்கை அம்மன் திருவிழாக்கு. அது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுங்கன்னு தவிர அது போடுறதுக்கு தான் எனக்கு நேரமே கிடைக்கலங்க. அதோட வீடியோ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இந்த சாயந்தரமா பாத்தீங்கன்னா டீ எல்லாம் குடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே மறுநாள் பாத்தீங்கன்னா இங்க கங்கை அம்மன் கோயிலுக்கு தான் நாங்க போயிருந்தோம். அங்க குடியாத்தத்துல இருக்கிற கோயிலுக்கு. அங்க வந்து இவ்வளவு பட்டாசுங்க வந்து ஈவினிங்கா வெடிப்பாங்களாம். லாரிலே பாத்தீங்கன்னா 5-6 லாரில பட்டாசுங்க வச்சிருந்தாங்க. அததான் வந்து நான் வீடியோவா எடுத்திருந்தேன். இந்த எல்லாமே நைட்டு வந்து வெடிக்குமா, அததான் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கங்கை அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். எனக்கு வந்து கூட்டம்னா ரொம்ப பயங்க. அதனால வந்து உள்ள வந்து சாமியை பார்க்கவும் முடியல, பயங்கர ரஷ்ஷா இருந்துச்சு. அதனால யாருமே வந்து போய் பார்க்கவும் முடியல. சாமியை தூரத்துல இருந்து பார்த்ததோட சரி, கிட்ட வரைக்கும் வந்து போய் உள்ள போய் பார்த்தாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கூட்டம் அதிகமா இருந்ததால நாங்க அப்படியே பார்க்காமலே அப்படியே வந்துட்டோங்க. ஆனா காலையிலேயே போயிருந்தோம் ஒரு 8 மணிக்கெல்லாம். அந்த ஊரே பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்துச்சு. இந்த கோயில் எங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வர வழியில தான் நம்மளுடைய குலதெய்வ கோயிலான பள்ளிக்கரணையில வந்து பள்ளிக்கொண்டால வந்து வெட்டுவான் அம்மன் கோயில் எங்களுடைய குலதெய்வ கோயில். அங்க போயிட்டு அப்படியே அங்க எந்த சாமியோ அப்படியே அட்டண்டன்ஸ் போட்டு வந்தாச்சுங்க. அங்க இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு விளக்கேற்றிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு விளக்கேற்றிட்டு அப்படியே எங்களுடைய வேண்டுதலும் வச்சுட்டு அழகா வந்திருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து திடீர்னு போனது கிடையாது, இது வந்து பிளானிங் தான். ஆனா இந்த கங்கை அம்மன் திருவிழா மட்டும் அங்க போனது அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அதனால அதையும் பார்த்துட்டு எப்பவுமே ஊருக்கு போனா இந்த நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போறது உண்டு. அதனால அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு சாமிக்கும் அப்படியே அட்டண்டன்ஸ் போட்டு வந்தாச்சு. இப்ப ஆடி மாசம் பயங்கர ரஷ்ஷா இருக்குங்க. அதோட வீடியோ அடுத்தடுத்து வரும், கண்டிப்பா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வரும். ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லியுமே வரும், அதனால கண்டிப்பா பாருங்க. நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஆடி மாசத்துல இருக்கட்டும், இல்ல வந்து இந்த மாதிரி மே மாசம் லீவுல அந்த மாதிரி நேரத்துல வந்து குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போறது உண்டு. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே லீவுன்றதுனால கண்டிப்பா ஃபேமிலியா போவாங்க இல்லையா. அதனால அந்த குலதெய்வ கோயிலுக்கு போறது வந்து ரொம்பவே வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்ப எல்லாருமே போறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு படிக்கு மேல வரணும்னா கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வழக்கம் இப்ப அதிகமாவே வந்துட்டு இருக்குங்க. அப்படியே வர வழியில பாத்தீங்கன்னா எங்க ஃபாதர் இன்லாம் ஒர்க் பண்ண இங்க வந்து பண்ணைக்கு தாங்க வந்திருந்தோம். இங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லயே பாத்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் பண்ணை. இங்க வந்து தேங்காய் எல்லாமே ஹார்வெஸ்டிங் பண்ணி நல்லா இங்க வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே காட்டுறேன், கண்டிப்பா பாருங்க. தேங்காய் எல்லாமே பாத்தீங்கன்னா அழகா பிரிப்பாங்களாம். பிரிச்சுட்டு அதை வந்து இவங்களே விளைக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அதை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்றதும் உண்டு. தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து இது பண்றதால இங்கிருந்து தான் வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பூச்செடிகள் அந்த மாதிரி மரங்கள், மாமரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இது வந்து தென்னை மரம் தான் நிறைய ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி பலா மரம். இப்ப நம்ம இந்த விளாக்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பலா மரம் தான் நிறைய இருக்கும். அதை நீங்க வந்து நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க போகும்போதுமே நிறைய
இந்த சைடு ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே பலாமரம் தாங்க. நிறைய பலாமரம் வந்திருந்தது. ஆனா தண்ணியும் பார்த்தீங்கன்னா அதிகமா பராமரிப்பு இல்லாததால அந்த அளவுக்கு ஒவ்வொரு பலாமரமும் செழிப்பா, அதாவது அந்த காய்ங்க அந்த அளவுக்கு செழிப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபாதர். இந்த பண்ணைகளை அவர் ஒர்க் பண்ணி முடிச்சு அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் கிட்ட இருக்கும். அப்போதான் 10 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப யாஷிவ் தான் கேட்டுட்டே இருந்தா அந்த பண்ணைக்கு போலான்னு சொல்லி. அதனால நாங்களும் போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பாதி ரேட்டுக்கோ அந்த மாதிரியும் வாங்கலாம். அந்த மாதிரி சரின்னு சொல்லி போயிருந்தோம். இல்ல பாக்குறதுக்காகவும் தாங்க போயிருந்தோம். இவங்க அப்போல்லாம் ஒரு சில மரங்கள் இவங்க வச்சதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அப்போ இது அங்கெல்லாம் நாங்க தான் வச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாலுமே இப்போ வரைக்குமே அந்த தென்னை மரங்கள்லாம் அங்க அழகா வளர்ந்து நிற்கும் போது அது அவங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷத்தை அவர் முகத்துல அன்னைக்கு பார்த்திருந்தோம். இதுல ஒரு சம்பவமும் நடந்திருக்கு, கண்டிப்பா பாருங்க. மரத்தை பார்த்த உடனே இவர் இப்படி பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா இப்போ 16 நம்ம ஆயிட்டு. ஆனா மரத்தை பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஏற ஆரம்பிச்சுட்டாருங்க. இவர் இப்படி பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அந்த மூமெண்ட்டை அது நம்ம எப்பவுமே இருக்கணும், நம்ம சேனல்ல போட்டா எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மூமெண்ட்டை இது பண்ணி எடுத்து வச்சிருந்தேன், ஷூட் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு எப்பவும் மெமரபிளா இருக்கும். நீங்களும் இந்த சேனலை உங்களுக்குமே அது ஒரு நல்ல ஒரு மெமரபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா இதோ இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மரங்கள் எல்லாமே அவங்க வச்சது தானா. அவங்க வேலை செய்யும் போது இந்த சைடு இருக்கிற இந்த சின்னதா இருக்கிற எல்லா தென்னை மரமுமே அவங்க வச்சதா தான் சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு பலா மரத்தையும் நல்லா பழுத்து இருக்கா, நல்ல காய் நல்லா ஹெல்த்தியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்ததுமே சொல்லிடுவாராம். அதே மாதிரி நாங்க அங்க போயிருந்தப்போ ஒரு பலாப்பழம் வந்திருந்தது, நல்லா பெருசா வந்திருந்துச்சு. அதை போயிட்டு ஏரியே தட்டி பார்த்து சொன்னாரு. இன்னுமே அது இன்னும் பழுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய வீடியோ தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பாருங்க. பலா மரம் எல்லாம் பாருங்களேன், ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம சென்னையிலே இருக்கிறதால இந்த மாதிரி காட்சிகளோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையோ அவங்க பார்த்தது கிடையாது. நம்ம ஊருக்கு போறதாலதான் இதெல்லாம் பார்க்க முடியுது. அதனால இத ஒரு எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு ஒரு மெமரபிளா இருக்கணும்ன்றதுக்காக நான் இதை ஷூட் பண்ணங்க. இதை பார்த்த உடனே அஸ்வினும் நானும் ஏறுறேன், நானுமே பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனுமே கூட ஏறினா. நம்ம இங்க சென்னையிலே இருக்கிறதால நமக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் பசங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி இது எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க போயிருந்தா நமக்கு அங்க பெருசா ஒன்றும் கிடையாது, கண்ணுக்கு குளிர்ச்சியா இந்த மாதிரி இயற்கை காட்சிகளும் அங்க பாலாறு அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அந்த தண்ணியுமே அங்க போயிட்டு நாங்க அந்த தண்ணி வரும்போது போயிட்டு நல்லா ஒரு குளியல பசங்க என்ஜாய் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. இது லாஸ்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திருப்பாங்க, இப்ப புதுசா பாக்குறவங்க தெரியாது. அதனால கண்டிப்பா அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. பசங்க கூட ஜாலியா போய் நம்ம அங்க என்ஜாய் பண்ற நாட்கள் இருக்கும். இந்த மாதிரி ஊருங்களுக்கு போகும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம அது மெமரபிளா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி செய்யறதுல தப்பு இல்லை. யாஷியுமே ட்ரை பண்றேன்னு சொல்லி அவங்க தாத்தா எப்படி ஏறன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரால் ஏற முடியல, அதனால அப்படியே விட்டுட்டா. ஏன்னா தென்னை மரம் ஏறுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த விநாயகருக்கு இந்த கண்கள் வைப்பாங்க இல்லையா, இந்த மணி பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது இந்த செடியுமே இங்க வந்துருந்துச்சு, அழகா இங்க இந்த காய் வந்துருந்துச்சு. அததான் அதிசயமா பார்த்துட்டு இருந்தோங்க. இது பேரு அப்ப தெரியாது, ஆனா இப்பதான் தெரியும். இது குன்றின் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான குன்றின் மணி தான் அங்க அழகா வந்துருந்துச்சுங்க. எங்களுக்குமே இது விநாயகருக்கு கண்ணு வைப்பாங்க அதுதான் மட்டும்தான் தெரியும். இப்பதான் எனக்குமே தெரியும் இது குன்றின் மணி சொல்லிட்டு.
இந்த செடியை பார்த்ததுமே வந்து எங்களுக்கு நல்லாவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே பைசா கொடுத்து வந்து ஒரு விலைன்னு சொல்லிட்டு இங்க வாங்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அனாமத்தா வந்துருந்துச்சுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காயா வந்து பிரிக்கிறாங்க. அந்த அதே மாதிரி அதே மாதிரி இயர் போட்டு பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்க. அழகா பதப்படுத்தி வைக்கிறாங்க. இங்க வந்து இந்த தென்னை மரம் இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மேனேஜர் கிட்ட வந்து யாஷி வந்து ஒரு பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லி பேட்டி எடுத்துட்டு இருக்கா. எப்படி என்னன்னு சொல்லிட்டு அவருமே அழகா வந்து சின்ன குழந்தை கேக்குது அப்படின்னு இல்லாம அழகா வந்து அவருமே விவரிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தாரு. பண்ணையை பத்தியுமே சொல்லிட்டு இருந்தாரு யாஷி கிட்ட. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஆபீஸ், அந்த ப்ளூ கலர் பில்டிங்ல ஆபீஸ். இங்க வந்து அழகா இந்த பீர்க்கங்காய் இந்த மாதிரி செடிங்க எல்லாம் வந்து அதுவே தானா வளருச்சா இல்ல இவங்க போட்டாங்களான்னு தான் தெரியல. அழகா வந்து இருந்துச்சுங்க. இந்த ஒரு கொடியிலே பாத்தீங்கன்னா 4-5 இந்த இது காய் வந்துருந்துச்சு. அதே மாதிரி பீர்க்கங்காய் வந்துருந்துச்சு. அதே மாதிரி வெண்டைக்காய் இது எல்லாமே இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த காய்ங்க எல்லாமே அழகா பிரிச்சு வைக்கிறது தான் இவங்க வேலை. இவங்க கிட்டயுமே வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா, இந்த காய்ங்கெல்லாம் ஏன் நீங்க தனித்தனியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா யாஷி. இதுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய சின்ன காயும் இருக்கு, பெரிய காய் இருக்கு, தண்ணி காய் இருக்கு, அப்புறமா வேஸ்டான காய்களும் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க ஒர்க் பண்ணும்போது ஆபீஸா இருந்துச்சு. இப்போ இது வந்து ஆபீஸா இல்ல, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஆபீஸா மாத்திட்டாங்கங்க. இப்படிதான் எங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாவுமே போச்சுங்க. மே மாசம் லீவுக்கு நாங்க போன இந்த 3 நாளுமே இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மே மாசம் லீவ் எல்லாமே அது லேட்டா தாங்க இந்த பதிவு போடுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ என்ஜாய்பலா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.